வணக்கம். ஆஹ் ரொம்ப நாளா ஒரு சில விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சது. ஒரு கஸ்டமருக்கும் சரி, மெக்கானிக்ஸுக்கும் சரி, 2 பேருக்குமே இது யூஸ் ஆகணும். ஏன்னா, இந்த BS6ல நம்ம என்னதான் வண்டிகள் நிறைய பேர் புதுசு புதுசா வண்டி எடுத்தாலும் ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதுல என்னென்னலாம் ப்ராப்ளம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இது நான் ஒரு 13 எழுத முடிச்சு. இன்னும் ஒரு 100 ப்ராப்ளத்துக்கு மேல போகும். இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் எழுதுனத நான் சொல்றேன். உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்ட்டு. உங்க வண்டியில என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. இது மெக்கானிக்ஸும் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? அது சப்போஸ் இந்த ப்ராப்ளத்துக்கும் வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல கொடுங்க. ஒரு குரல் பதிவாவோ அல்லது ஒரு டைப்பிங் மெசேஜ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இதோட ஹெட்டிங் நான் என்ன போட்டிருக்கேன்னா, BS6 பரிதாபங்கள். BS6ல வரக்கூடிய பிரச்சனை. ஓகேங்களா? இது ஸ்ப்ளெண்டர் பிளஸ் ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும் போது ஆஃப் ஆகும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அடிக்கடி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்ப்ளெண்டர்ல பாத்தீங்கன்னா வண்டி போயிட்டே இருக்கும்போது வண்டி ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்கும்போது ஆஃப் ஆகும். இது ஒரு ப்ராப்ளம். இதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்க மெக்கானிக் என்ன பண்ணாரு, அல்லது மெக்கானிக் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க அடுத்து அக்சஸ்ல இது மெக்கானிக்ஸ்லாம் மெக்கானிக் நாங்களாம் எல்லாம் சேர்ந்து எழுந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ். அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அக்சஸ்ல ஸ்லோ ஸ்பீட் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும். இன்னும் ஸ்லோ ஸ்பீட் ரொம்ப கம்மியா வரும், அல்லது அதிகமா வரும். அதை நீங்க எப்படி பேஸ் பண்ணீங்க. பல்சர்ல கியர் மாற்றம் பிக்கப் குறையுது. இதே பல்சர்ல பாத்தீங்கன்னா அடைச்சடிச்சு வர்ற ப்ராப்ளம் ஏன்னா பல்சர்ல அதிகமான ப்ராப்ளம் இந்த அடைச்சடிச்சு ஓட்டுற ப்ராப்ளம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எம்ஐ லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகக்கூடிய ப்ராப்ளம் வரும். இந்த நேரம் எம்ஐ லைட் எரியும் போது பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் லைட்டு என்ன அந்த எம்ஐ லைட் எரியும். டேஷ்போர்ட்ல எம்ஐ லைட் எரியும். எரியும் போது உங்களுக்கு வண்டி உட்காந்துட்டு திரும்ப நார்மலா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துருக்கா அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி ஆக்டிவா ஓடிக்கொண்டு இருக்கிற வண்டி இன்ஜின் வேலைக்கு பிறகு அடித்து ஓடுகிறது. நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம். அதாவது ஒரு சில மெக்கானிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஜின் வேலை பார்த்துருவாங்க. கஸ்டமரும் எல்லா பணமும் கொடுத்து எல்லா வேலையெல்லாம் முடிஞ்சிடும். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரிஜினல் பிக்கப் இருக்காது. வண்டி அடைச்சி ஓடுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அடைச்சி தான் ஓடும். அதுக்கு என்ன ப்ராப்ளம், அதை எப்படி ஃபேஸ் பண்ணிருக்கீங்க